Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான பலகாரம் செய்ய போகிறோம். இது நாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நைட்டு டின்னராகவெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம் தான். இது கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பலகாரம். செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்குறதுக்கு நமக்கு கொழுக்கட்டை ஆப்ப மாவு அந்த மாதிரி கிடைக்கும். இல்லை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப நைஸாக இருக்கணும் மாவு வறுத்துருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி மாவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இது வேணும். அதுக்கப்புறம் நம்ம இதையே க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டேன். இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவில் எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம அதுக்குள்ளே சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டியதில்லை, ஆனாலும் ஒரு லைட்டாக அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். நெய்யிலே சேர்ந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தேங்காய், ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதே சொருவி இருக்கேன். அதே இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். இப்போது 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தையும் நம்ம இதில் சேர்த்திடலாம். நீங்கள் மாவு எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் எடுக்கிறோமோ, உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டை சேர்த்திக்கோங்க. இப்போ வெல்லம் லிக்விடாக பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் இந்த தேங்காவில் வெல்லம் லிக்விட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நமக்கு நல்லா சூடாகணும். அதனால் அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். அடுப்பு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். இப்போ வாழை இலையை இப்போ இந்த அடுப்பு மேலே நம்ம வச்சு விட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும், அதுக்கு நம்ம இப்படி பண்ணி விட்டுடலாம். வாழை இலையில் எல்லா பக்கமுமே இந்த தீப்படுற மாதிரி நல்லா இது பண்ணி கை சுடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா சாஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட இலை நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இதையே நாம் நடுவால் கீறி விட்டுடலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அந்த இலை பார்த்திங்கன்னா, நான் இப்போது பாருங்கள் 2ஆக கட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற வாழை இலை எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் வாழை இலை கொஞ்சம் குட்டியாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நமக்கு அதோட குச்சி நமக்கு தேவைப்படும், அதுவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதிலிருந்து ஒரு வாழை இலையை இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த 3 சைடுமே நான் பண்ணுற மாதிரியே நல்லா மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பலகாரம் செஞ்சதுக்கப்புறம் இதையே மடித்து விட தான் போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணி வச்சிட்டோம்னா, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து, இப்போ தோசை மாவு எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து நம்ம தேங்காய் அவல் பூர்ணம் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்திடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாலே அது போதுமானது. இப்போ இதையும் நல்லா மடித்து விட்டு அந்த ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே மடித்து விட்ட மாதிரியே நம்ம இதை மடித்து விட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் லிக்விடாக தானே நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வீட்டிலெல்லாம் வாழை இலையெல்லாம் கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும் அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி பலகாரம் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. அது இல்லாமல் நம்ம சாப்பாடு வச்சும் கூட நம்ம வாழை இலையில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம பலகாரத்தையும் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான், டக்குன்னு நமக்கு இது வெந்துடும். பாருங்கள், மேலால் கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரியெல்லாம் வந்திருக்கும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், கீழே ஒரு 2 3 போட்டதுக்கப்புறம் மேலால் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த குச்சியை வச்சு அதுக்கு மேலே இந்த 3 2 எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம குச்சியை எடுத்து வச்சுருந்தோம். இப்போது பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இலையடை. கேரளாவில் ஓணம், விஷு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சுருவாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கையில் வைக்கும்போதே அது பூ மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டு. வாயில் நம்ம போட்டதுமே அப்படியே காணாமல் போகிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாது. நீங்கள் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டியாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லாம் ஸ்கூல்னு வர டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகலாம் நம்ம வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸு. நாளைக்கு இன்னொரு ரெசிபியுமே வரேன். டாட்டா, பபாய், டேக் கேர்.